இதையா அன்னைக்கு தஞ்சாவூரில் சொல்லலன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி தஞ்சாவூரில் அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி. அப்போ விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு. அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட் வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்க கட்சி அப்ப அம்மா அப்ப 65 சீட் வாங்கணும். எங்க கட்சி கூட்டணி எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்ப தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்ல ஏதோ பத்திரிகையில 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு. டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்க எம்பியா இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்க என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நீங்க காலம்பரே இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்ல, எனக்கு தோன்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனா இது மாதிரி ஏதாவது இடக்குறமா பேசுவாரு. அப்ப நான் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நிக்கவில்லைன்னு சொன்ன தப்பு. நாங்க பிசினஸா பார்க்கல. நாங்க எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பார்ட்டியில எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்க ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இந்திய கூட்டணியில இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அது நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது. இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான், வேற ஒண்ணுமே இல்ல. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12 வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்னும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமா யோசிச்ச என்ன பண்றாங்கன்னு. அது மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது. நான் தேவைன்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்க உள்ள தலைவர்கள். மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினைச்சா பாப்பா, நீங்களா கேட்பீங்க, அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க நான் போகலங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஓப்பனா தானே சொல்றேன். அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்க பேசுறது இல்லை. பொறுமையா இருந்தேன். இவர் என்ன பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் அந்த கூட்டணியில இருக்கீங்க. நாங்க தான் என்டிஏ கூட்டணியில இருக்கோம். ஏற்கனவே புதுசா தான் ஒரு கட்சி வந்திருக்கு. என்ன சொன்னீங்கன்னா திமுக வீழ்த்தணும், அதுக்காக நாங்க எங்க சண்டையெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு ஒன்னா இருந்துக்கிறோம். ஆமா, அப்படிதான் சொன்னேனே தவிர கேளுங்க. அதே மாதிரி நான் முதல்ல இருந்து வர்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அல்லது வான்மிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 சென்னையில பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார், வெதர் OPS and TTV are still in NDA or அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி, or are you going to unite all the factions of ADBL? அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இல்ல I will not interfere in the internal affairs of the party. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா? எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறாரு அவர். அதே மாதிரி இப்ப நண்பர் GK வாசன் அவர்கள்
மூப்பனார் ஐயா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர். எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு. அது அம்மா அவர்களே என்னை விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு. அது வாசன ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருக்கு அவருடைய பிறந்த நாள் அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா, நல்லது. ஏன்னா எங்களுக்கு எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்கியா கேட்டால் நயினார் நாயகனை போய் கேளுங்கன்ட்டு போறேன். கரெக்டு தானே, சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு, முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மாண்பு மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையா இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி, தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு சொன்னாரு. கரெக்டா? அதுக்கு நீங்க ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல இது யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன், இல்ல. நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம்.